ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே நண்பர்களே இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டு தாராபுரம் அந்த ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. திருப்பூர் டு விருதுநகர் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. மதுரையை தாண்டி விருதுநகர் போகக்கூடிய ரோட்டில் காரியப்பட்டி என்ற ஊருக்கு தான் இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அங்கே கோயிலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போவது என்னென்னா, திருப்பூர் டு காரியப்பட்டி அங்கே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டது மட்டும் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல நண்பர்களே. ஏன்னா கோயிலுக்குள்ளே மொபைல் ஃபோன், வீடியோ, ஃபோட்டோஸ் நாட் அலவுடு நண்பர்களே. ஸோ அதனால் கோயில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்ட மாட்டேன். மற்றபடி எங்கெங்கே போயிருக்கேன், எந்தெந்த வழியாக போயிருக்கு, எல்லாம் எப்படி இதாக இருக்குது, எந்த வழியாக போகிறேன், எப்படி வந்து எத்தனை மணிக்கு வரல, எங்கெங்கே போயிட்டு வந்தேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, திருப்பூர்லேருந்து கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டை தாண்டி தாராபுரம் ரோட்டில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க நண்பர்களே. நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் தாராபுரம் ரோட்டில் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு. இதுதான் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, அதுதான் திருப்பூருக்குண்டான கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட் நண்பர்களே. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி நேராக தாராபுரம் ரோட்டு பக்கமாக போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஒரு 15 நிமிஷம் மட்டும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட் டைம் ட்ராவலாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் விடிஞ்சிடும் நண்பர்களே. விடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக பகல் ட்ராவலாக தான் இருக்குது நண்பர்களே. பகல் விடியும் போது சூரியன் எப்படி காலையில் எப்படி உதிக்கிறோம் அதை கொண்டு எல்லா வீடியோகளை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்ச நாள் சப்போர்ட்டு, உங்களுடைய அன்பும் ஆதரவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே. ஏன்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நண்பர்களே. நீங்கள் என்னுடைய சேனலில் உள்ள வீடியோவை பார்க்கலைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன் நண்பர்கள். அதுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் நண்பர்களே. ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு தான் ஆரம்பித்தேன் நண்பர்களே. என்னுடைய சூழ்நிலை, காலம் எல்லாமே இதற்கு ஆப்போசிட்டாக மாறிவிட்டது நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்வெளி பஸ் ஸ்டாண்டு தாண்டி தாராபுரம் ரோட்டு பக்கம் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வருது நண்பர்களே. டோல்கேட்டு வந்துட்டோம் நண்பர்களே. டோல்கேட்டில் ஃபாஸ்டேக்கில் அமௌண்ட்டு ஆல்ரெடி இருக்குது நண்பர்களே. ஸோ டோல்கேட்டில் ஃபாஸ்டேக்கில் அமௌண்ட்டு மைனஸ் பண்ணி டோல்கேட்டு தாண்டி கிளம்பி போயிட்டு தான் இருக்கலாம் நண்பர்களே. டக்குன்னு டோல்கேட்டு இதை பாஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நல்லது நண்பர்களே. இப்போ டோல்கேட் தாண்டி மறுபடியும் தாராபுரம் ரோட்டு பக்கமாக போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. வண்டின்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டு வெளிச்சம், அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த லைட் வெளிச்சம், அந்த மஞ்சள் கலரில் சும்மா லைட்டாக தானே தெரியும். அந்த மாதிரி ஆட்டோவில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆட்டோவில் பயணித்து கொண்டே ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த வீடியோ மூலமாக காட்டுகிறேன் நண்பர்களே. இனிமேல் நான் போடக்கூடிய அடுத்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொஞ்சம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி, இப்போ ஃபாலோ பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. மை சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே. சேனல் ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.
யூடியூப்பில் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைபில் அதில் அந்த சப்ஸ்கிரைப் அந்த ஐக்கான் என்ற இடத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்க நண்பர்களே. அப்போதான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொடுவாய் பக்கத்தில், கொடுவாய் தாண்டி, கொடுவாய் அந்த பிரிவு ரோட்டை தாண்டி நேராக கொடுவாய் பக்கமாக தாராப்பூர் ரோட்டில் போயிட்டுருக்கேன் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் 5:45 மேலே ஆச்சு நண்பர்களே. ஸோ விடிஞ்சிருச்சு, 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நண்பர்களே. ஸோ விடிஞ்சிருச்சு நண்பர்களே. இப்போ இனிமேல் வீடியோலாம் காலையில் தான் இருக்குது நண்பர்களே. பகல் வீடியோ தான் இனிமேல் இருக்குது நண்பர்களே. நண்பர்களே, வீடியோ பாருங்கள், இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர். நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் அன்பும் இருந்தால் தான் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலும் இல்லை, இந்த வீடியோவும் இல்லை நண்பர்களே. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் யூடியூப் சேனல் நண்பர்களே. வெல்கம் டு தி மை சேனல் நண்பர்களே. நான் உங்கள் 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷ் பேசுகிறேன் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள். மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரம் அவுட்டர் பைபாஸ் ரோட்லேயே போயிட்டுருக்கோம் நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே இருப்பதால் நான் புது வண்டி எடுத்திருக்கக்கூடிய இதுதான் நியூ டாடா ஏஸ் நண்பர்களே. இது என்னுடைய ஓன் சிந்திப்பு, கொஞ்சம் டைலாக் நண்பர்களே. கொஞ்சம் மை யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1,50,000 இந்த மாதிரி 1,00,000 மாதம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. மற்றவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைஸ், 1,50,000 சப்ஸ்கிரைஸ் வச்சு மாதம் 50,000, 1,00,000 சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கெல்லாம் சம்பாதிக்க எனக்கு ஆசை இல்லை நண்பர்களே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நியூ வண்டி, புது வண்டி டாடா ஏஸ் எடுத்திருக்கனால அந்த வண்டிக்கு மாதம் 10,000 வண்டி டியூ கட்டணும் நண்பர்களே. ஸோ அதுக்காகனாது என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் என்ற சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மாதம் 10,000 வண்டி டியூ கட்டுற அளவுக்கு மாதம் 10,000, 15,000 யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்தாலே போதும் நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்குனாது எனக்கு என்னோடய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. ஸோ நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோ இனிமேல் ரெகுலராக போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் வீடியோ பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இப்போ நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் டெய்லி உங்களுக்கு தினமும் வீடியோ எடுத்து போட முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நண்பர்களே நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ எடுத்து போட முடியும் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காலையில் சூரியன் பார்த்தீங்கன்னா எப்படி வட்டமாக கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி தெரியுது, அந்த மாதிரி இருக்குது. காலையில் சூரியன் வெடியறது பார்க்கலாம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, வெட்ட வெளிச்சமாக ரெட் கலரில் வர்றதை பார்க்கலாம் நண்பர்களே. நான் இப்போ போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு இந்த வண்டி சத்தம் கேட்கறது,
இந்த பாட்டு சத்தம் கேட்குறது இதெல்லாம் இல்லாமல் தான் போட்டிருக்கேன் நண்பர்களே. ஸோ வீடியோ ரெக்கார்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டு சவுண்டோடு தான் ரெக்கார்டு பண்ணணுங்களா. அந்த பாட்டு சவுண்டோடு உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டால் யாருமே வீடியோ பார்க்க முடியாது நண்பர்களே. ஸோ யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோவும் அப்லோட் ஆகாது நண்பர்களே, காப்பி ரைட்டுன்னு வந்துடும் நண்பர்களே. ஸோ அதனால தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ என்னோடய வாய்ஸ் மட்டும் தான் பேக்ரவுண்டில் இருக்குது நண்பர்களே. ஸோ பேக்ரவுண்டுலாம் வண்டி சவுண்டு, ஹாரன் சவுண்டு, மற்ற சவுண்டு எதுவுமே இருக்காது நண்பர்களே. இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது நண்பர்களே. காலையில் ஒரு 7 மணி இருக்குது நண்பர்களே. பார்த்தா சூரியன் வீட்டிலேருந்து கிளம்பி வராது நண்பர்களே. பார்த்தா சூரியன் வர ஆரம்பிக்குது நண்பர்களே. நண்பர்களே பாருங்கள் நண்பர்களே, தூரத்தில் ஏதோ மலை தெரியுது நண்பர்களே. அந்த மலையோட பேர் எனக்கு சரியாக தெரில நண்பர்களே. உங்களுக்கு ஏதோ அந்த மலையோட பேர் தெரிஞ்சுன்னா அதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரத்தை தாண்டி ஒட்டஞ்சத்திரம் பக்கமாக நேராக பைபாஸில் சென்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. ஒட்டஞ்சத்திரம் நேராக செல்ல வேண்டும் நண்பர்களே. வெல்கம் டு தி மை சேனல் நண்பர்களே. நான் உங்கள் 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷ் பேசுகிறேன் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர். மை சேனல் நேம் இஸ் @ரமேஷ் ட்ரக் டிரைவர். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னா ஒட்டஞ்சத்திரம் தாண்டி மதுரைக்கு மதுரை பைபாஸ் பக்கமாக வந்துட்டோம் நண்பர்களே. ஒட்டஞ்சத்திரம் தாண்டி மதுரை பைபாஸில் நேராக போகிறதுக்கு ரைட் சைடு திரும்பணும் நண்பர்களே. லெஃப்ட் சைடு போனால் திண்டுக்கல் நண்பர்களே. இப்போ நம்ம ரைட் சைடு திரும்பணும் நண்பர்களே. ஏன்னா மதுரை பைபாஸ் நண்பர்களே லெஃப்ட் சைடு திரும்புகிற நண்பர்களே. சாரி நண்பர்களே, வீடியோ பார்த்துட்டு தவறாக சொல்லிவிட்டேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தாண்டி திண்டுக்கல் மதுரை பைபாஸ் ரோடு ஜாயின் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஸோ அதுக்காக லெஃப்ட் சைடு திரும்பணும் நண்பர்களே. லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா காலையிலே 7:30 மணிக்கு நல்லா சுள்ளுன்னு அடிக்கிறாரு நண்பர்களே. இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த டைமு ஃபுல்லாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் நண்பர்களே. இந்த காலையில் 7:30 டைமும் கூட வெயில் அந்த அளவுக்கு கூட பிரச்சனை இல்லை நண்பர். ஆனால் 8-9 மணிக்கு மேலே தான் நண்பர்களே சூரியன் அப்படியே வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடறாரு நண்பர்களே. சூடே தாங்க முடியாது. என்னமோ அது எப்படின்னா இருக்கும் பாருங்கள் சொல்கிறேன் நண்பர்களே. அது சூரிய கதிர்கள் ரொம்ப ரொம்ப சூடான இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல போட்டுச்சுன்னா அது எப்படி லேசர் நம்ம எப்படி உடம்புல போடுங்களா அந்த மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்குது நண்பர்களே. அதனால தான் ரொம்ப உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது நண்பர்களே. தொடர்ந்து இந்த திண்டுக்கல் ரோட்டு பைபாஸ் ரோட்டில் பயணிக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலில் வீடியோ இந்த மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. சைடில் இப்போ நேராக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மலை ஒன்று தெரியுது நண்பர்களே. அந்த மலையோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதோ அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் ஒரு வாரத்தில் இருக்கிற பைபாஸ் ரோட்டு ஓரமாக இருக்கிற நல்லம்மாள் கிராமிய விருந்து அந்த ஒரு ஹோட்டலில் தான் இருக்கிறேன் நண்பர்களே. என்னடா அது வீடியோ போட்டோன்னே தலைவர் இவ்வளோ பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறான்னு எடுத்துக்காதீங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளேயே பேக்கரி தான் இருக்குது நண்பர்களே. பேக்கரியிலே ஹோட்டலில் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது நண்பர்களே. காலையில் ஒரு 8 மணிக்காட்ட வந்து வண்டி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் நண்பர்களே. இங்கே ஒரு டீ குடிக்கத்தான் நிப்பாட்டினேன் நண்பர்களே. அதுவும் நான் வந்து டீ குடிக்க மாட்டேன் நண்பர்களே. எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை நண்பர்களே. ஸோ வீட்டில் இருக்கவங்க வந்து டீ குடிக்க வர மாட்டேன். வண்டியில் கூட வரவங்க வந்து டீ குடிக்கணும், வாரத்தில் எங்கேயாச்சும் பேக்கரியாக பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னோம். அதனால தான் பேக்கரியில் நல்லம்மாள் கிராமத்துக்கு வந்து எதுன்னு பார்த்து ஓரமாக நிப்பாட்டியிருக்கேன் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா மாடு, அந்த சேலை, அந்த உழவன் அது மாடை ஓட்டிகிட்டு போகிறோம் இருக்கிறது நல்லா இருக்குது நண்பர்களே.
அந்த சிலை கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது நண்பர்களே. நண்பர்களே, சூரியன் நல்லா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டார் நண்பர்களே. ஏன்னா இப்போ தான் சூரியன் வெளியே வந்து ஃபுல்லாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டார் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, டீ சாப்பிட்லாம் நண்பர்களே. நான் டீ சாப்பிட மாட்டேன் நண்பர்களே. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா டீ சாப்பிட்டு போங்க நண்பர்களே இந்த பக்கம். ஸோ நான் இந்த விருதுநகர், நான் திருப்பூர் டு விருதுநகர் ட்ரிப்பு முதல் டைம் நண்பர்களே. நண்பர்களே, மை ஷர்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுவேன் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ தான் நான் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் இது பண்ணிட்டுருக்கேன். பார்த்துட்டு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. ஸோ என்னடா இது நெத்தியில் பட்டை விபூதி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நண்பர்? அதை ஒன்றுமே நண்பர்களே. வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கருப்பராயன் சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் நண்பர்களே. வாங்க நண்பர்கள், நீங்களும் டீ சாப்பிட்லாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நான் எடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு அந்த வண்டி சவுண்டு, ஆரன் சவுண்டு, பேக்ரவுண்ட் சவுண்டு எல்லாம் இருக்குது நண்பர்களே. ஆனால் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்க சவுண்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோவில் மட்டும் பேக்ரவுண்டு சவுண்டை எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு என்னோடய வாய்ஸை மட்டும் போட்டு நண்பர்களே. தயவுசெய்து கோச்சிக்காதீங்க நண்பர்களே. ஏன்னா வண்டி ஓட்டும்போது ஃபுல்லாக பாட்டை போட்டுருக்காங்க நண்பர்களே. அதனால் வீடியோவை சுத்தமாக எடுக்க முடியல நண்பர்களே. ஸோ அதனால் இந்த டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண நண்பர்களே. அடுத்த டைம் வீடியோ போடுறது மட்டும் பேக்ரவுண்டு, வண்டி சவுண்டு, வண்டி ஆரன் சவுண்டு, என்னுடைய வாய்ஸு எல்லாமே சேர்ந்து இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் வீடியோ நண்பர்களே. அதாவது திருப்பூர் டு விருதுநகர் பயணம் முதல் வீடியோ நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே, வீடியோ எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேண்ணா போயிட்டுருக்கோம், திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் தான் போய் கொண்டு இருக்குங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9 மணி இருக்குது நண்பர்களே. ஏன்னா வீடியோ எடுக்கணும் டைம் கரெக்டாக சரியாக பார்க்குறேன் நண்பர்களே. வாகன நண்பர்களே, தொடர்ந்து இந்த திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் பயணிக்க நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போனால் திண்டுக்கல் டவுன் நண்பர்களே. நேராக திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டில் தான் போயிட்டுருக்காங்க. இதே இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஒரு 500 மீட்டர் போனீங்கன்னா ரைட் சைடில் மதுரை ரோடு பைபாஸ் மேம்பாலம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை மேம்பாலம் வரையும் இந்த ரோட்டில் நேராக போனால் மேம்பாலத்துலேருந்து ரைட் சைடு திரும்பினா நேராக மதுரை நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது மணி 8:30 மணி இருக்குது நண்பர்களே. வெயில் இப்போ தான் கொளுத்தி எடுக்க ஆரம்பிக்க போகுது நண்பர்களே. நான் முன்னாடி சொன்னேன்ல, மதுரை பைபாஸ் பாலம் வந்து விட்டார் நண்பர்களே. அந்த பைபாஸ் பாலத்தை தாண்டி நேராக போனால் திண்டுக்கல் டவுன் நண்பர்களே. லெஃப்ட்டு திரும்பினா சேலம் நண்பர்களே. திரும்பினா மதுரை நண்பர்களே. இப்போ நாம் நேராகவும் போகிறது லெஃப்ட்டு ரைட் சைடு தான் திரும்ப போகிறோம் நண்பர்களே. நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா நேராக மதுரை தான் போகிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம மதுரை நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு திரும்பிட்டோம் நண்பர்களே. பைபாஸ் பாலம் ரைட் சைடு நண்பர்களே. இப்போ பைபாஸ் பாலம் ஏறி நேராக வருகிறேன் நண்பர்களே. இந்த பைபாஸ் ரோட்டில் இன்னும் 64 கிலோமீட்டர் போவோம் நண்பர்களே மதுரைக்கு. நம்ம மதுரை டவுனுக்குள்ளே போகிறதில்ல நண்பர்களே. நேராக மதுரை அவுட்டர் பைபாஸை தாண்டி நேராக விருதுநகர் அவுட்டர் பைபாஸ் விட்டு காரியப்பாட்டி அந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவாக இருக்கிறார்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டு, அன்பு, ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மை சேனலுக்கு சப்போர்ட் அளித்த
குறைந்த அளவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும், இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, மை யூடியூப் சேனலுக்கு யார் யாரெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அன்பு ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நண்பர்களே. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மை சேனலுக்கு யாராவது எந்த அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்குள்ள சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அந்த ஐடியாவில் இருக்கேன் நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு கொடுக்கல, என்னுடைய லைஃப்பில் யாரும் ஆதரவு சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் நாள் சப்போர்ட்டு. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு விருதாச்சலம் வீடியோ பார்ட் 1 இருக்கோம் நண்பர்களே. இப்போ பைபாஸ் வழியாக தான் போயிட்டுருக்கேன் நண்பர்களே. திண்டுக்கல் அவுட்டர் பைபாஸை தாண்டி நேராக மதுரை அவுட்டர் பைபாஸ் பக்கமாக போயிட்டுருக்கேன் நண்பர்களே. மதுரை பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கேன் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை டைமு கொஞ்சம் பைபாஸே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது நண்பர்களே. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற மலையெல்லாம் நல்லா இருக்குது நண்பர்களே. என்ன ஃபோனில் தான் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி சரியில்லை நண்பர்களே, சரியாக தெரில நண்பர்களே. ஆனால் நேரில் பார்த்தா இந்த மலையெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் நண்பர்களே. நீங்களும் இந்த மலையை பார்த்து இது பண்ண நண்பர்களே. முன்னாடி ஒரு கண்டெய்னர் லாரி ஒன்று போயிட்டுருக்கு நண்பர்களே. இந்த வண்டி தான் ஓட்டக்கூடிய வண்டி நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருக்கு நண்பர்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் அன்பும் இருந்தால் தான் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலும் இல்லை, இந்த வீடியோவும் இல்லை நண்பர்களே. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் யூடியூப் சேனல் நண்பர்களை ரன் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை பைபாஸ் டோல்கேட்டில் வந்துட்டேன் நண்பர்களே. ஒரு நிமிஷமாட்டம் நிற்கிறேன் நண்பர்களே. இன்னும் ஸ்கேன் ஆகலை நண்பர்களே. வெயிட் பண்ணணும்ல. அதுக்கப்புறம் டோல்கேட் ஊழியர் வந்து அந்த ஸ்டிக்கர் ஃபாஸ்டேக்குக்கு நேர் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகுது நண்பர்களே. ஃபாஸ்டேக் ஸ்கேன் ஆகுது நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன் நண்பர்களே. முன்னாடி போயிட்டு இருக்க இந்த டெய்லர் லாரி தான் நான் ஓட்டக்கூடிய லாரி நண்பர்களே. வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே. இந்த வண்டி தான் நான் ஓட்டலான்ட்டு இருக்கிறேன் நண்பர்களே. நீங்கள் என்னோட இதுவும் இந்த லாரியும் வீடியோவில் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தொடர்ந்து இந்த மதுரை பைபாஸ் ரோட்டில் பயணித்து கொண்டே இருக்கலாம் நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க காத்தாடி ரெக்கை வண்டி, பெரிய நீளமான வண்டி நிற்கின்றது நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை பைபாஸிலே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் மதுரைக்கு இந்த பைபாஸ்லேருந்து இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது நண்பர்களே. மதுரை சிட்டிக்குள்ளே போவதில்லை நண்பர்களே. நேராக மதுரை அவுட்டர் பைபாஸை தாண்டி போய்கிட்டே இருப்போம் நண்பர்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஒன்று வரும்போல் இருக்குது நண்பர்களே. டோல்கேட் வந்து விட்டது. டோல்கேட்டில் ஒரு நேம் போர்டு வந்து விட்டது நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் திருநெல்வேலி, அதே ரைட் சைடு போனால் கன்னியாகுமரி போர்டில் நேம் போர்டில் போட்டிருக்கு நண்பர்களே.
நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மதுரை பைபாஸ் ரோட்லேயே பயணித்து கொண்டு இருக்கிற நண்பர்களே. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போர்டு ஒன்று வரும், அதில் என்னங்கிறது பார்க்கலாம் நண்பர்களே. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீர்கள் என்றால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று தெரியும், அதில் குளித்தலை நேராக போனால் குளித்தலை, நேராக போனால் ரைட் சைடு போனால் குளித்தலை, நேராக போனால் சிவகாசி, மறுபடியும் நேராக போனால் திருநெல்வேலி, இந்த மாதிரி ஏதோ 4-5 ஊர் பேர் போட்டு கிலோமீட்டரும் போட்டிருக்கேன் நண்பர்களே. அதனால் சரியாக வாய்ஸ் ரெக்கார்டு போடும்போது சரியாக கவனிக்கலாம் நண்பர்களே. நீங்கள் வீடியோவில் பார்த்தா கரெக்டாக தெரியும் நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே இருப்பதால் நான் புது வண்டி எடுத்திருக்கக்கூடிய இதுதான் நியூ டாடா ஏஸ் நண்பர்களே. இது என்னுடைய ஓன் சிந்திப்பு, கொஞ்சம் டைலாக் நண்பர்களே. கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1,50,000 இந்த மாதிரி 1 லட்சம் மாதம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. மற்றவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைஸ், 1.5 லட்சம் சப்ஸ்கிரைஸ் வச்சு மாதம் 50,000, 1 லட்சம்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கெல்லாம் சம்பாதிக்க எனக்கு காசு இல்லை நண்பர்களே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போது நியூ வண்டி, புது வண்டி டாடா ஏஸ் எடுத்துருக்கனால அந்த வண்டிக்கு மாதம் 10,000 வண்டி டியூ கட்டணும் நண்பர்களே. ஸோ அதுக்காகனாது என்னுடைய யூடியூப் சேனல் நேம் @ரமேஷ் டக் டிரைவர் அந்த சேனலை கொஞ்சம் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. மாதம் 10,000 வண்டி டியூ கட்டுற அளவுக்கு மாதம் 10,000 15,000 யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்தாலே போதும் நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்குனாது எனக்கு என்னோடய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. ஸோ நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோ இனிமேல் ரெகுலராக போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இப்போ நம்மளுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் டெய்லி உங்களுக்கு தினமும் வீடியோ எடுத்து In 600 meters, keep right to stay on National Highway 44. ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே.
நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மதுரை டு விருதுநகர் அவுட்டர் பைபாஸ் நண்பர்களே. இந்த அவுட்டர் பைபாஸில் போகிற இடத்துல மங்களம் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது நண்பர்களே. அந்த ஹோட்டலை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே. நண்பர்களே, ஹோட்டலில் ரூம்ஸு எல்லாம் நல்லா இருக்குது நண்பர்களே. நீ இப்போ ரூமை காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. இதான் பாருங்கள் ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரன்ஸு, மேலே மாடி படிக்கட்டு இதெல்லாம். இதுக்குள்ளே போனாங்கன்னா நேராக லெஃப்ட் சைடு ரூம்ஸ் நிறையா இருக்கும், ரைட் சைடு ரூமெல்லாம் இருக்குது நண்பர்களே. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எல்லாம் ஏசி ரூம் நண்பர்களே. இந்த ரூமுக்கு ஒரு நாள் வாடகை பார்த்தீங்கன்னா 1500 நண்பர்களே. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அந்த சலீம் படத்தில் எப்படி ரூம்ஸ் எப்படி முன்னாடி வர்றது காட்டுவாங்களோ அந்த மாதிரியே இந்த ரூம் இருக்கு நண்பர்களே. சலீம் படத்தில் எப்படி அந்த ரூம் அந்த மாடி ரூமில் எப்படி கடைசியில் கிளைமேக்ஸில் காட்டுவாங்களோ அந்த மாதிரியே தான் ரூமு. ஆனால் அது பெரிய ரூமு, இது சின்ன ரூமு தான் நண்பர்களே. ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நல்லாயிருக்கு. ரூமெல்லாம் நல்லா இருக்குது நண்பர்களே. ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூமு, உள்ளுக்குள்ளே டிவி இருக்குது, கட்டல் இருக்குது, பாத்ரூமு தனியாக இருக்குது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக இருக்குது, எல்லாமே இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதான் அந்த ரூமுக்கு ஒரு ரூம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் நண்பர்களே, பாருங்கள் நண்பர்களே. இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்டு, டிவி, பீரோ, அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளு, அப்புறம் ஒரு ஏசி, அப்புறம் ஒரு பாத்ரூமு. இதுதான் நண்பர்களே ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இதாகத்தான் இருக்கும். அந்த கீ இது பண்ணால் தான் ஃபுல்லாக கரண்ட்டே ரூம் ஃபுல்லாக சப்ளை ஆகும். கீ வந்து கரெக்டாக அந்த இதில் எப்படி கரண்ட்டில் பீஸ் போட்டால் தானே இப்போ அந்த ப்ளக்கு போட்டால் தானே லைட் எரியும். அதான் மாரி ஒரு கீ ஒன்று இருக்குது நண்பர்களே ரூமுக்குன்னு. அந்த கீ வந்து இன்செர்ட் பண்ணி சொருகுனா தான் ரூம் ஃபுல்லாக கரண்ட்டு வரும். அந்த கீ எடுத்துட்டோம்னா கரண்ட்டு ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும் நண்பர்களே. ஸோ இதுதான் ரூமு. வீடியோவில் பார்த்துட்டு கமெண்டில் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ரூம் நல்லா இருக்குங்களா நண்பர்களே. ஃபுல்லாக ஏசி ரூம் நண்பர்களே. வெயிலுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது நண்பர்களே. உள்ள ஃபேனு, ஏசி எல்லாமே இருக்குது நண்பர்களே. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு இப்போ வீடியோவில் பார்த்துட்டு கமெண்டில் இப்போ சொல்லுங்கள் நண்பர்களே. ரூமில் டிவி இருக்குது நண்பர்களே. டிவியில் இதுதான் மங்களம் ரெசிடென்சி ரிசப்ஷன் நண்பர்களே. ரிசப்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்கு, ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நண்பர்களே. இதுதான் ஸ்ரீ மங்களம் ஹோட்டல். இந்த மதுரை டு விருதுநகர் பைபாஸ் ரோட்டில் ரைட் சைடு அமைந்துள்ளது நண்பர்களே. ஸ்ரீ மங்களம் சைவம் ஹோட்டல். இதுதான் இந்த ஹோட்டல் நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியுங்களே. பைபாஸ் ரோட்டு ஓரத்தில், அவுட்டர் பைபாஸ் ரோட்டு ஓரத்தில் ஸ்ரீ மங்களம் ரெசிடென்சி இந்த ஹோட்டல் அமைந்துள்ளது நண்பர்களே. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோ இதான். திருப்பூர் டு விருதுநகர் பார்ட் 1 வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவோட முடிஞ்ச நண்பர்களே. அடுத்த வீடியோவில் இங்கு விருதுநகர் டு ரிட்டன் திருப்பூர் வர்றது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுகிறேன் நண்பர்களே. இதுதான் முதல் வீடியோ, திருப்பூர் டு விருதுநகர் பார்ட் 1 வீடியோ நண்பர்களே. ஹோட்டல் முன்னாடி பார்க்கிங், ரெஸ்ட் ரூம் எல்லா ஃபெசிலிட்டிஸ், ஆல் ஃபெசிலிட்டி இருக்குது நண்பர்களே. மேலே ரூமுன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நண்பர்களே. இதுதான் ஹோட்டல், சாப்பிட்ற ஹோட்டல். வீடியோவில் பார்த்தாலே தெரியும். கீழே எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க நண்பர்களே. வாங்க நண்பர்களே, தோசை சாப்பிட்லாம். காலையில் 9 மணிக்கு ஹோட்டல் வந்துட்டோம் நண்பர்களே. தோசை சாப்பிட்லாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே. மேலே ரூம்ஸ், கீழே ஹோட்டல். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி நண்பர்களே.
நண்பர்களே இதான் தேங்காய் சட்னி, கார சட்னி. வாங்க நண்பர்களே 2 கல் தோசை சாப்பிட்லாம். ஏன்னா அதிகமாக பெருசாக ரொம்ப அதிகமாகலாம் வாங்கி சாப்பிடல. 2 கல் தோசை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். வாங்க எப்போ சாப்பிட்லாம். நண்பர்களே கல் தோசை வந்து விட்டது. வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம். சாம்பார் கிடைக்குமாக்கா? நண்பர்களே வாங்க நண்பர்களே கல் தோசை சாப்பிட்லாம். தோசை சாப்பிட்லாம். தோசை நல்லா இருக்கு நண்பர்களே. தோசை சாப்பிட்டு இந்த நண்பர்களே இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன் நண்பர்களே. தோசை நல்லா இருக்கு நண்பர்களே. சாம்பார் சட்னி எல்லாம் நல்லா இருக்கு நண்பர்களே. இந்த வீடியோ முதல் வீடியோ பார்த்தீங்கன்னா திருப்பூர் டு விருதுநகர் பார்ட் 1 வீடியோ நண்பர்களே. இந்த வீடியோ நான் இதோட பிடிச்சிக்கலாம் நண்பர்களே. தோசை சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே தோசை சாப்பிட்லாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.